அறிமுகப்படுத்துகிறாரு ரகுவம்சத்தை பற்றி. இந்த ஸ்லோகத்தில் எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோகமா ஜென்ம சுத்தானாம் ஆஃபலோதய கர்மணாம் ஆசமுத்திர க்ஷிதீஷானாம் ஆனாகரதவர்த்மனாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய பொருள் மொத்தம் இதில் 4 விதமான குணங்களில் அவங்க வர்ணிக்கிறாரு. எந்த மாதிரி 4 விதமான குணங்கள் அப்படின்னா, முதலிலே பிறவியிலிருந்தே மிக தூய்மையானவர்கள், பரிசுத்தமானவர்கள் அப்படிங்கிறது. சோகமா ஜென்ம சுத்தானாம். அதுக்கு அடுத்ததா ஆபலோதய கர்மனாம், அதாவது எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிக்கக்கூடியவர்கள். மனிதர்கள் மொத்தம் 3 விதமானு சொல்லலாம். ஒன்று ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இல்லை விட்டுருவாங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போவாங்க, ஓரளவுக்கு சகிப்புத்தன்மையோடு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லி